ஒரு ஆயத்தினுடைய கடைசியில தாவை வச்சு எப்படி நம்ம வக்ஃபு செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்லியிருந்தோம். அந்த சட்டம் ஒரு ஆளுக்கு புரியல, எனக்கு திருப்பி விளக்குங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்ல ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அவங்களுக்காக இப்போ உதாரணமா நம்ம பிரபலியமான ஒரு பேர் தான் எடுக்க போறோம். சரிங்களா? நம்ம ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டா? ஃபாத்திமா இது ஒரு பெண்ணுடைய பெயர். கரெக்டா? இப்போ இந்த ஃபாத்திமாவை நம்ம அரபில எழுதுனா எப்படி எழுதுவோம்? பாருங்க, ஃபாத்தி மத்துன், இதுதான் அரபியினுடைய வாசகம். சரிங்களா? ஃபாத்தி மத்துன், இந்த துண்ணுங்கிற வார்த்தை இங்க லாஸ்ட்ல வந்த இந்த தா, சரிங்களா, இத நம்ம ஃபாத்திமா அப்படின்னு சொல்றோம். காரணம் ஏன்னு சொன்னா இந்த லாஸ்ட்ல வந்த இந்த எழுத்து தான், இந்த மீம் ஹா இது இருக்குல்ல, இத நம்ம ஹாவா அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும். இந்த இடத்துல இருந்த 2 புள்ளியையும் எடுத்துட்டு மீம் ஹா சபர் மஹ் ஃபாத்திமஹ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஃபாத்திமாங்கிறது லாஸ்ட்ல தா தான் இருக்கும், ஆனா நம்ம சொல்ல போறது ஹாவா உச்சரிச்சு சொல்றோம். இப்போ வந்துருச்சா? ஃபாத்திமாங்கிறதுக்கு நம்ம எப்படி உச்சரிக்கணுங்கிற முறை உங்களுக்கு தெரியுதா? இதே மாதிரிதான் ஆயத்துக்கள்ல வந்தாலும் நம்ம கடைசியில இந்த குண்டுத்தா வந்துச்சுன்னு சொன்னா அதை நம்ம ஹாவா உச்சரிச்சு பழகணும்.